போன வீடியோல பொரிஸ்கா அப்படிங்கிற ஒரு பையனை பத்தி ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்திருப்பேன். இதுல இந்த பொரிஸ்கா யாரு, அவன் ஏன் குமரிக்கண்டத்தை பத்தி பேசணும்? கிட்டத்தட்ட சின்ன பையனுக்கு எப்படி ஸ்பேஸ் பத்தி இவ்வளோ நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு கேட்டு நீங்க ஆச்சரியப்பட போறீங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை முழுக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ட்விஸ்ட் இருக்கும். கிட்டத்தட்ட நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு தான் இந்த வீடியோவே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி ரெட் டேப் ஹிஸ்டரியில இருந்து. பொரிஸ்கா சின்ன பையன்தான். ஸ்கூலுக்கு சாதாரணமா போற மாதிரி தான் இவனும் போறான். ஆனா ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்கிட்டே இவன் வாதாடுறான். நீங்க சொல்லி கொடுக்கறது எல்லாமே தப்பு தப்பா இருக்கு, இதுக்கு இப்படி ஒரு சொல்யூஷனே வராது அப்படிங்கிற மாதிரி போர்ட்ல போய் சொல்யூஷன் எழுதுறான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது ஸ்கூல்ல எல்லாரும் விளையாடிட்டு இருந்தாங்கன்னா இந்த பையன் தன்னோட நோட்லயும் போர்ட்லயும் ஸ்பேஸ்ல இருக்கிற பிளானட்ஸை வரைஞ்சு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து பிளானட்ஸ்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு கட்டத்துல பொரிஸ்காவோட பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்ச உடனே கூட்டு வந்து தனியா பேசுறாங்க. தம்பி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது, நான் மார்ஸ்ல இருந்து வந்தவன். இதையும் தாண்டி எனக்கு ரெண்டே ஊர் பத்தி தான் தெரியும், ஒன்னு ஈஜிப்டு, இன்னொன்னு குமரிக்கண்டம். இது கேட்ட அவங்களோட பேரண்ட்ஸ் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது, என்னென்ன ட்விஸ்ட், இப்போ அந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் இந்த மீதி கதை. அது மட்டும் இல்லாம தமிழர்களை பத்தி அவன் நிறைய சொல்லியிருக்கான். அதுதான் இன்னும் ட்விஸ்டா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் முதலே சொன்ன மாதிரி பொரிஸ்கா ஒரு சாதாரண குழந்தையே கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவ்வளோ அறிவுபூர்வமான ஒரு குழந்தை. இப்போ இந்த குழந்தையோட பேச்சும் இந்த குழந்தையோட வீடியோவும் ஒன்றா எல்லாருக்கும் பரவிட்டே வருது. இதை தெரிஞ்ச ஒரு யூடியூப் சேனல் இந்த பையன்கிட்ட எப்படியாவது கடைசியாக ஒரு இன்டர்வியூவாவது எடுத்துடணும்ப்பா அப்படின்னு அவனை தேடி போறாங்க. அவனை தேடி போனோடனே ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுதான் எகிப்திய மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் பயங்கர ஷாக்கிங்காகவே இருந்துச்சு. எல்லாரும் லெமூரியா அதாவது குமரிக்கண்டம்னு இல்லவே இல்லை, அதை மித்துன்னு சொல்றீங்க. ஆனா நிஜமாவே நான் மார்ஸ்ல ஸ்பேஸ்ல ஒரு பைலட்டா வேலை செஞ்சவன். நான் மார்ஸ்ல இருக்கும்போது அங்க நியூக்ளியர் பாம்பு வெடிச்சனால நாங்க யாருமே உயிரோட இல்லை. ஆனா நான் இப்ப மறுஜென்மம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே அங்க இருந்தவங்க சிரிச்சாங்க. ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு ட்விஸ்டே என்ன நடக்குதுன்னா, மார்ஸ்ல நிஜமாவே ஒரு நியூக்ளியர் பாம்பு வெடிச்சா எந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்குமோ அதே அளவு இருந்திருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அடுத்து பொரிஸ்கா என்ன சொல்றாருன்னா, லெமூரியா அதாவது குமரிக்கண்டம் அப்படிங்கிற இந்த காண்டினென்ட்டுக்கு நான் அடிக்கடி போயிட்டு வருவேன். அங்க டைம் டிராவல் பண்ணுவாங்க, டெலிபோர்டேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இதெல்லாம் எப்படி தமிழர்கள் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, இதே மாதிரி எல்லா சான்றுகளும் ஒவ்வொரு புத்தகத்திலையும் இருந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுதான் பொரிஸ்கா நினைவு கூர்ந்து சொல்லியிருக்காரு. இதே மாதிரி பொரிஸ்கா இன்னொரு ட்விஸ்ட் சொல்றாரு. நீங்களாம் ஈஜிப்ட்ல பிரமிடை சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க நினைச்சது வேணும்னா அது பிரமிடுக்குள்ள இல்ல, சிங்கமோட ஒரு உடம்பு மனிதனோட தலையோட இருக்கும், அதை தான் நீங்க போய் தேடணும் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த இன்டர்வியூ முடிஞ்சோடனே நிறைய ஆர்கியாலஜிஸ்ட் இந்த உண்மன் நம்பி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டூல் வச்சு அங்க ஸ்பின்ஸ்ட போறாங்க. ஆனா எப்படி இதுக்குள்ள என்ன இருக்கும் ஏது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் இருந்துட்டே இருந்துச்சு. இப்பதான் ஒரு ட்விஸ்ட். அதே இன்டர்வியூல பொரிஸ்கா என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த சிங்கம் கிட்ட 2 சேம்பர் ரூம் இருக்கும். ஒரு சேம்பர் பெருசா இருக்கும், ஒரு சேம்பர் சின்னதா இருக்கும். அதுக்குள்ளதான் மனிதர்கள் எதிர்பார்க்காத எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவே முடிஞ்சது. இப்போ அதை வச்சு ட்ரில் போடலாம் பாக்குறாங்க. இப்போ எகிப்திய கவர்மெண்ட் முன்னாடி வந்து எங்களோட ஈஜிப்ட்ல நீங்க இதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தடை விதிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ ஆர்கியாலஜிஸ்ட் வந்து தேடினாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த சிங்கத்துக்குள்ள 2 ரூம் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிய வரல. மேபி அந்த ரூம்ல தமிழர்கள் பத்தியும் நிறைய விஷயம் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளோ விஷயங்கள் சொன்ன பொரிஸ்கா இப்ப எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, அவர் அந்த இன்டர்வியூ கொடுத்ததோட தான் கடைசி. அதுக்கப்புறம் அவனும் அவனுடைய அம்மாவும் எங்க போனாங்கன்னே தெரியல.
எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யன் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க, இவன் நிறைய விஷயத்தை வெளியே சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்கன்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் இவன் அதே மாதிரி டைம் டிராவல் பண்ணி அவன் இடத்துக்கே போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பொரிஸ்காவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.